கள்ளக்குறிச்சியில் அண்மையில் ஏற்பட்ட மிக துயரமான சம்பவம். கள்ளச்சாராய விற்பனையின் மூலமாக இதுவரையில் 51க்கு மேற்பட்டவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். 100க்கு மேற்பட்டவர்கள் புதுச்சேரி, விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிலும் பலர் மிகவும் கவலைக்குரிய நிலையில் இருப்பதாக தெரிய வருகிறது. ஆகவே இந்த உயிரிழப்புகளுடைய எண்ணிக்கை மேலும் அதிகரிக்குமோ என்கிற அச்சம் நிலவுகிறது. இது குறித்து அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இடமாறுதல் செய்யப்பட்டிருக்கிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உட்பட பல காவல்துறை அதிகாரிகள் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு நான் நேரடியாக நேற்று பார்த்தேன். கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் தீவிரமான சிகிச்சை அளித்து எப்படியும் உயிர்களை காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற ஒரு நல்ல முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். உண்மையில் அவருடைய சேவை மிகுந்த பாராட்டுக்குரியது. ஒவ்வொரு நோயாளியும் தனித்தனி படுக்கை வசதி ஏற்பாடு செய்து கொடுத்திருப்பதோடு ஒவ்வொரு நோயாளிக்கும் 3 செவிலியர்களை நியமனம் செய்திருக்கிறார்கள். அங்கேயே அவர்கள் இருக்க வேண்டும். இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகள், மருத்துவ உதவிகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்கிற இந்த ஏற்பாடுகள்லாம் நல்ல ஏற்பாடு நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நிவாரணமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுடைய படிப்பு செலவை அரசு ஏற்கும் என்றும் அரசு அறிவித்திருக்கிறது. மேலும் வைப்பு தொகைக்கும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இந்த முயற்சிகள் எல்லாம் அரசு தரப்பில் எடுக்கப்பட்டிருக்கிற முயற்சிகள் வரவேற்கத்தக்க, பாராட்டத்தக்க முயற்சி. அதனால் அதே நேரத்தில் எப்படி நடைபெறுகிறது என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ சாராயம் விற்பனை தொடர்பாக 4-5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி கருணாபுரம் என்பது கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு உட்பட்ட ஒரு வார்டு. இந்த கருணாபுரம் என்கிற இந்த பகுதி, இந்த வார்டு காவல் நிலையத்திற்கு பின்புறம் உள்ளது. நீதிமன்றத்திற்கு பின்புறமாக உள்ளது. இங்கு தொடர்ந்து இன்று நேற்றல்ல, ஏறத்தாழ 15-20 ஆண்டு காலமாக சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கல்வராயன் மலையில் இருந்து, கல்வராயன் மலை ஒரு சாராய உற்பத்தி தொழிற்சாலையை இயங்குவதாக சொல்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக அங்கிருந்து தான் இங்கு சாராயம் வருகிறது. அதுபோல் பாண்டிச்சேரியிலிருந்தும் சாராயங்கள் வருகிறது. இப்படி தொடர்ந்து நடைபெறுகிற காலத்தில் அங்கே இருக்கிற காவல்துறைக்கு, வருவாய்த்துறைக்கு, அதே போல் மதுவிலக்கு பிரிவிற்கு இது எப்படி தெரியாமல் போனது என்பதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது.